இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடன் முதியோர் இல்லத்தில் கொடூர சம்பவம். மனைவியை கொன்ற கணவர், பின்னர் தற்கொலை முயற்சி. சியோனில் விபத்து, பூச்சியை விரட்டியதால் கட்டுப்பாட்டை இழந்த கார். லுகானோ தங்குமிடத்தில் கலகம், போலீஸ் தலையீடு, இருவர் லேசாக காயம். பாசல் பகுதியில் நீச்சல் உடையுடன் அருங்காட்சியக நுழைவு இலவசம். வோட் கண்டோனில் 18 வயது இளம்பெண் உயிரிழப்பு, ஒருவர் தீவிர காயம். சுவிட்சர்லாந்து முழுவதும் மே தின பேரணிகள். சூரிச் நகரில் சில வன்முறை சம்பவங்கள். ஹோம் பிராக்டிகோனில் குதிரை பண்ணை தீ விபத்து, தீ காயங்களால் முதியவர் உயிரிழப்பு. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். லேக்லஸ் வோட் கண்டோன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மோசமான சாலை விபத்தில் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போலீசார் வெளியிட்ட தகவலின்படி இன்று காலை 7 மணிக்கு முன்பாக மொன்ஷரான் மற்றும் லேக்லஸுக்கு இடையிலான கண்டோனல் சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு கார் தன்னுடைய பாதையை விட்டு விலகி எதிரே வந்த வாகனத்தோடு நேருக்கு நேர் மோதியது. இந்த மோதலின் தாக்கத்தால் முதல் வாகனம் கவிழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் அந்த வாகனத்தை ஓட்டிச் சென்ற 18 வயதான சுவிஸ் இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவராக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மற்றொரு வாகனத்தை ஓட்டியிருந்த 24 வயதான போர்த்துகீசிய பெண் வேர்டோன்லெஸ் பெயின்ஸ் பகுதியைச் சேர்ந்தவராவார். அவர் கடுமையாக காயமடைந்த நிலையில் அவசர சேவையினரால் வாகனத்தில் இருந்து மீட்கப்பட்டு ஹெலிகாப்டரில் கூவ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த விபத்தின் பின்னர் மீட்பு பணிகள் மற்றும் போலீஸ் ஆய்வுகளுக்காக அந்த சாலை முழுவதும் சில மணி நேரங்கள் போக்குவரத்துக்கென மூடப்பட்டது. சம்பவம் தொடர்பில் பொது வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை தொடங்கியது. இந்த விசாரணை போர்ட் ஜென்டாமரியின் போக்குவரத்து நிபுணர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் அண்மை காலங்களில் சாலை பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கவனம் செலுத்தப்படுகிற நிலையில் இவ்வாறான விபத்துகள் மீண்டும் சாலை ஒழுங்கு மற்றும் கவனக்குறைவின் ஆபத்துகளை நினைவூட்டுகின்றன. சுவிட்சர்லாந்தின் பாசல் பகுதியில் அமைந்துள்ள ஃபொண்டாசியோன் பெய்லர் அருங்காட்சியகம் இன்று ஒரு விசித்திரமான முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது. கடற்கரை அல்லது நீச்சலுடைய அணிந்து வருபவர்களுக்கு இலவசமாக நுழைவு வழங்கப்படும் நீச்சல் நாளை என்ற சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முயற்சி பிரெஞ்சு ஓவியர் போல் சீசானே அவர்களின் நீச்சல் காட்சிகளை மையமாக கொண்ட ஓவியங்களிலிருந்து தூண்டுதல் பெற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கலைப்பணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தூரத்தை குறைப்பது இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பாசல் அருகிலுள்ள ரைஹன் பகுதியில் இடம்பெறும் இந்த நிகழ்வு கலை உலகில் புதிய அனுபவத்தை வழங்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. வழக்கமாக அமைதியான அருங்காட்சியக சூழலில் இவ்வாறான சுதந்திரமான அணுகுமுறை பார்வையாளர்களை அதிகமாக ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்பாட்டாளர்களின் தகவலின்படி இந்த நிகழ்வுக்கு ஏற்கனவே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக வரும் வார இறுதிகளில் ரைன் நதிக்கரையோர நீச்சல் குளங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாரம் மழைமூட்டமான வானிலை நிலவியிருந்தாலும் கடந்த ஏப்ரல் மாதம் சுவிட்சர்லாந்தில் வரலாற்றிலேயே மிகவும் உலர்ந்த மாதங்களில் ஒன்றாக பதிவானது. மீட்டியோ சுவிட்சர்லா வெளியிட்ட தரவுகளின்படி நாட்டின் பல பகுதிகளில் மழைப்பொழிவு மிகவும் குறைவாக இருந்ததோடு நிலத்தின் ஈரப்பதமும் கவலைக்கிடமாக குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் கிழக்கு பகுதிகளிலும் குறிப்பாக டிசினோ மற்றும் கிராபன்டன் போன்ற இடங்களிலும் மார்ச் முதல் ஏப்ரல் வரை பல காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகின. இதனால் தீ விபத்து அபாயம் அதிகரித்து ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்கு அருகிலுள்ள வால்போசியாவோ போன்ற பகுதிகளில் வெளிப்புறத்தில் தீ மூட்டுவதற்கு முழுமையான தடை விதியானது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஈரப்பதம் இருக்கும் நிலங்கள் தற்போது 40 முதல் 50 சென்டிமீட்டர் ஆழம் வரை உலர்ந்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. மேலும் நீர்த்தேக்கங்களின் நிலையும் சாதாரண அளவுகளை விட குறைவாக உள்ளது. குறிப்பாக கிராபன்டன் பகுதியில் நீர்த்தேக்கங்கள் சுமார் 10% மாத்திரமே நிரம்பியுள்ளன. இது வழக்கமான 20% சராசரியை விட குறைவு. மழை விரைவில் பெய்யாவிடின் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஏப்ரல் மாதத்தில் சில பகுதிகளில் வழக்கமான மழையின் 10%க்கும் குறைவாகவே மழை பதிவானது. உதாரணமாக சூரிகோ பகுதியில் சாதாரணமாக 80 லிட்டர் மழை பெறப்படும் நிலையில் இந்த ஆண்டில் வரும் 14 லிட்டர் மாத்திரமே பதிவானது. இதனால் இந்த ஏப்ரல் மாதம் அளவீடுகள் தொடங்கியதிலிருந்து மிகவும் உலர்ந்த மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடும் என்று வானிலை நிபுணர் தோமஸ் ஷ்லேகல் தெரிவித்தார். இதற்கு மேலாக ஏப்ரல் மாத வெப்பநிலையும் வழக்கத்தை விட சுமார் 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்ததோடு அதிக சூரிய ஒளியும் பதிவானது. இந்த நிலைக்கு முக்கிய காரணம் மத்திய ஐரோப்பாவை மூடியுள்ள நீண்ட கால உயர் அழுத்த வானிலை அமைப்பு என வானிலை நிபுணர் ஸ்டெஃபன் ஜீசர் விளக்கியுள்ளார். இந்த நிலை குறைந்தது அடுத்த வார இறுதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மே
மாதம் 5 முதல் 11 வரை சராசரியை விட அதிக மழை பெய்யக்கூடும் என்றாலும் தற்போதைய குறைபாட்டை சரி செய்ய நீண்ட காலமாகவும் தீவிரமாகவும் மழை பெய்ய வேண்டியது அவசியம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆனால் அதேவேளை அதிக மழை நிலச்சரிவு அபாயத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த நிலை தொடருமாயின் வரவிருக்கும் கோடை காலம் வறட்சியுடனும் அதிக வெப்பத்துடனும் அமைய வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். நிலத்தில் ஈரப்பதம் குறைவாக இருப்பது வெப்பநிலையை மேலும் உயர்த்தும் என்பதால் கடுமையான வெப்ப அலைகள் ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கிறது. சுவிட்சர்லாந்து முழுவதும் இன்று பாரம்பரியமாக கொண்டாடப்படும் மே தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் திரண்டு பேரணிகளில் கலந்து கொண்டனர். பெரும்பாலான நகரங்களில் நிகழ்வுகள் அமைதியாக இடம்பெற்றாலும் சில இடங்களில் சின்ன சின்ன சேதப்படுத்தும் சம்பவங்களும் பதிவாகின. முக்கியமான பேரணி சூரியோ நகரில் இடம்பெற்றது. ஏற்பாட்டாளர்களின் மதிப்பீட்டின்படி சுமார் 15,000 பேர் இதில் பங்கேற்றனர். இதே நகரில் தான் வன்முறை சம்பவங்கள் பதிவாகின. குறிப்பாக சில கடை கண்ணாடிகளும் வங்கிகள் அமைந்துள்ள கட்டிடங்களும் சேதப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. பேரணியின் நிறைவு கூட்டத்தில் சமீபத்தில் தேசிய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சோசலிச கட்சியை சேர்ந்த மிக்கேல் டாங்கி பேட்டிக் உரையாற்றினார். தொழிலாளர்களின் பங்கு இல்லாமல் இந்த நாடு இயங்க முடியாது என்றார். அத்துடன் மக்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் என்றார். மேலும் யுடிசி முன்வைத்துள்ள 10 மில்லியன் மக்களை கொண்ட சுவிட்சர்லாந்து வேண்டாம் என்ற மக்கள் வாக்கெடுப்பு முன்முயற்சியையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். இந்த முன்முயற்சி இன்னும் ஒரு மாதத்துக்கு பின்னர் வாக்கெடுப்புக்கு வர உள்ளது. இதற்கு அப்பால் சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களிலும் மே தினம் கொண்டாடப்பட்டது. பாசல் பகுதியில் சுமார் 2500 பேர் கலந்து கொண்டதாக கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். அங்கு பேரணி ஒரு கட்டத்தில் அனுமதி பெறாத பாதையில் திருப்பியதால் சிறிய குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் லெஸ்ட்ரோய்ஸ் ரோய்ஸ் ஹோட்டலின் மீது வண்ணம் பூசப்பட்ட பொருட்கள் எறியப்பட்டதாகவும் சில கட்டிடங்களில் கிராவிட்டி வரையப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் மொத்தத்தில் நிகழ்வு பெரும்பாலும் அமைதியாகவே இடம்பெற்றது. பேரணிகளில் கலந்து கொண்டவர்கள் மூலதனவாதத்துக்கும் பேராதிக்கத்துக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினர். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை விமர்சித்ததோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவும் தெரிவித்தனர். ஜினெவ்ரா நகரில் சுமார் 3000 பேர் திரண்டனர். அங்கு தொழிலாளர் உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகளோடு ஜூன் மாதம் பிரான்சின் எவியான் பகுதியில் இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டுக்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அங்கு எந்தவித அசம்பாவிதங்களும் பதிவாகவில்லை. மற்றைய புறம் பெர்னா நகரில் சுமார் 1000 பேர் மட்டும் பேரணியில் கலந்து கொண்டு பழைய நகர மையத்திலிருந்து கூட்டாட்சி சதுக்கம் வரை நடந்து சென்றனர். அதே கண்டோனில் உள்ள பிஎன்ஏ நகரில் சுமார் 400 பேர் தங்கள் குரலை உயர்த்தினர். இந்த ஆண்டின் மே தின கொண்டாட்டங்கள் தொழிலாளர் உரிமைகள் மாத்திரமல்லாமல் உலக அரசியல் பொருளாதார அமைப்பு மற்றும் சமூக நீதி போன்ற பரந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூரிச் கண்டோனில் உள்ள ஹோம் பிரெக்டிகோன் பகுதியில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் கடுமையாக தீக்காயமடைந்திருந்த 73 வயதான முதியவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். அவர் நேற்று மாலை சூரியோ நகரில் உள்ள மருத்துவமனையில் உயிரிழந்ததாக கண்டோனல் போலீசார் இன்று வெளியிட்ட தகவலில் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து ஒரு குதிரை பண்ணையில் ஏற்பட்டது. சம்பவத்தில் மொத்தம் 10 பேர் காயமடைந்தனர். இவர்களில் 8 பேர் லேசான காயங்களோடு இருந்தாலும் 2 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். உயிரிழந்த முதியவரோடு 84 வயதான ஒரு பெண்ணும் கடுமையான தீக்காயங்களோடு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மாலை 6:30க்கு முன்பாக அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு சென்றபோது கட்டிடத்தில் இருந்த அனைவரும் வெளியேறியிருந்தனர். கடுமையாக காயமடைந்தவர்களை தவிர மேலும் 2 பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். மற்றவர்களின் உடல்நிலை சம்பவ இடத்திலேயே பரிசோதிக்கப்பட்டது. தீயணைப்பு படையினர் விரைவாக தீயை கட்டுப்படுத்தினாலும் குடியிருப்பு பகுதியும் குதிரை பண்ணையும் கடுமையாக சேதமடைந்தன. இந்த விபத்தால் 1 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் காரணம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மொபைல் GmbH கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிட்சர்லாந்தின் ஆர்கோவ் கண்டோனில் உள்ள டாட்டிங்கன் பகுதியில் தனியார் குடிசையில் தங்கியிருந்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். இன்று காலை 6 மணிக்கு பிறகு ஒரு வீட்டின் உரிமையாளர் பழைய காகிதங்களை தனது குடிசையில் வைக்க சென்றபோது அங்கு அடையாளம் தெரியாத ஒருவர் தங்கியிருப்பதை கவனித்தார். அவர் அங்கு இரவு தங்கியிருந்ததாக ஆரம்ப கணிப்புகள் தெரிவிக்கின்றன. உடனடியாக தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து கண்டோன்ஸ் போலீஸ் ஆர்கோவ் விரைவாக சம்பவ இடத்துக்கு வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அந்த நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 37 வயதான மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்தவர் எனவும் அவர் ஜெர்மனியில் அகதி விண்ணப்பதாரராக பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரியும்.
வந்தது. கைது செய்யப்பட்ட போது அவர் பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தியதாக கூறியதால் அவசர சேவை வாகனம் மூலம் மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இந்த நபர் டெட்டிங்கன் பகுதிக்கு எந்த நோக்கத்திற்காக வந்தார் என்பது தெளிவாக இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் தற்போதைய நிலவரப்படி அவருக்கு வீட்டினுள் அனுமதியின்றி நுழைந்த குற்றச்சாட்டில் மாத்திரமே வழக்கு பதிவானது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. டிசினோ கண்டோனில் உள்ள லுகானோ நகரில் உள்ள பொட்டா எனப்படும் எல்லையோருக்கான தங்கும் இடத்தில் நேற்று இரவு கலகம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இரவு 10:30 மணிக்கு பின்னர் ஏற்பட்டதாகவும் அதன் காரணம் இன்னும் தெளிவாக இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஆரம்ப தகவல்களின்படி திடீரென ஏற்பட்ட தகராறு கட்டுக்கடங்காமல் போனதால் 2 பேர் லேசாக காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவ உதவி பெற்றனர். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் லுகானோ நகர் போலீசார் முதலில் இடத்துக்கு சென்றனர். பின்னர் கண்டோன்ஸ் போலீசார் டெசின், செரசியோ நோர்த் பிராந்திய போலீசார் மற்றும் க்ரோஸ் வேர்டி லுகானோ மீட்புக் குழுவினரும் அடைந்தனர். நிலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் போது சிலர் போலீசாரின் பணிக்கு இடையூறு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் நிலையை அடக்குவதற்கென போலீசார் மிளகாய்த்தூள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் இரவு 11 மணிக்குள் நிலைமை மீண்டும் அமைதியானது. இந்த சம்பவத்தின் பின்னணியை முழுமையாக விளங்கிக் கொள்ளவும் இதில் தொடர்புடையவர்களை அடையாளம் காணவும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் மேலதிக தகவல்கள் தற்போது வெளியாகவில்லை. ஆர்கோ கண்டோனில் உள்ள சியோன் பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட சாலை விபத்தில் ஓட்டுநரின் கவனச்சிதறலால் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதின. போலீஸ் தகவலின்படி 26 வயதான பெண் ஒருவர் தனது BMW காரை ஓட்டிச் சென்ற வேளை காருக்குள் இருந்த ஒரு பூச்சியை விரட்ட முயன்றுள்ளார். இதனால் அவர் தன்னுடைய வாகன கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் கார் எதிர்ப்புற பாதையில் சென்று எதிரே வந்த ரெனோல்ட் காரோடு நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் BMW காரை ஓட்டிய பெண் எந்த காயமுமின்றி தப்பினார். ஆனால் ரெனோல்ட் காரில் இருந்த 3 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 2 வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. சம்பவம் தொடர்பில் கண்டோனல் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு விபத்துக்கு காரணமான பெண்ணை அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் முறையிட்டுள்ளனர். மேலும் அவரின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சாலை பாதுகாப்பு விதிகள் மிகவும் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஓட்டுநர் கவனச்சிதறல் கூட விபத்துகளுக்கு காரணமாக மாறக்கூடும் என்பதற்கான மற்றொரு உதாரணமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. சொலத்தோன் கண்டோனில் உள்ள ஷோனன் வேர்ட் பகுதியில் வாகனத்திலிருந்து திருட்டு செய்ததாக சந்தேகப்படும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றது. 2026 மே 1ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு பிறகு கண்டோன்ஸ் போலீசார் சொலத்தோனுக்கு ஒரு பெண் குடியிருப்பாளர் அவசர தகவல் அளித்தார். அவர் பன்ஹோஃப்ஸ்ட்ராச பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் கதவுகளை திறக்க முயலும் சந்தேக நபரை பார்த்ததாக தெரிவித்தார். இதையடுத்து உடனடியாக தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்ட போலீஸ் குழு ஷோனன் வேர்ட் பன்ஹோஃபுக்கு அருகே சந்தேக நபரை அடையாள விவரங்களுக்கேற்ப கண்டுபிடித்து நிறுத்தி சோதனை செய்தது. அந்த நபரிடம் திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பொருட்களும் இருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. 45 வயதுடைய சுவிஸ் நபரான இவர் வாகன திருட்டு குற்றச்சாட்டில் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுவதால் மேலதிக விசாரணைக்கு என தற்காலிகமாக கைதானார். சுவிட்சர்லாந்தில் சமீப காலங்களில் வாகனங்களிலிருந்து பொருட்கள் திருடப்படும் சம்பவங்கள் இடைக்கிடையாக பதிவாகும் நிலையில் பொதுமக்கள் விழிப்புணர்வு மற்றும் உடனடி தகவல் அளித்தல் இத்தகைய குற்றங்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக போலீசார் கருதுகின்றனர். ஆர்கோவ் கண்டோனில் உள்ள பாடன் பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் அதிர்ச்சியூட்டும் குடும்ப வன்முறை சம்பவம் பதிவானது. ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தில் 82 வயதான ஒருவர் தனது 81 வயதான மனைவியை கொன்றுவிட்டு பின்னர் தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். இந்த சம்பவத்தில் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதே சமயம் கடுமையாக காயமடைந்த நிலையில் இருந்த கணவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதுவரை சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இது திட்டமிட்ட வன்முறை குற்றமாக இருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் கருதுகின்றனர். அந்த நபர் தனது மனைவிக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் என்பதற்கான தெளிவான சான்றுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆரம்ப விசாரணை முடிவுகளின்படி அவர் தனது காயங்களை தானே ஏற்படுத்தி இருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. நீதித்துறையினரிடம் அவர் தனது மனைவியின் மரணத்துக்கு தான் பொறுப்பானவர் என ஒப்புக்கொண்டதாக தகவல் உள்ளன. இதையடுத்து பாடன் பொது வழக்கறிஞர் அலுவலகம் நோக்கமுடனான கொலை குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்து அவரை காவலில் வைக்க நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைத்தது. அதை ஏற்று நீதிமன்றம் அவரை முன்கூட்டியே காவலில் வைக்க உத்தரவிட்டது. தற்போது அவர் அதிகாரிகளின் பாதுகாப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது மற்றும் இதற்கான காரணங்கள் என்ன என்பதை கண்டறிய விசாரணைகள் தொடர்கின்றன. முதியோர் இல்ல பணியாளர்கள் இதில் தொடர்புடையவர்கள் என்ற எந்த அறிகுறியும் இதுவரை கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இண்டலவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.